ஹாய், இன்றைய ஸ்பெஷல் மூளை பொடி மாஸ். 4 ஆட்டு மூளை எடுத்துக்கிற போகிறோம், 7 முட்டை எடுத்துக்கிற போகிறோம், 3 டீஸ்பூன் கடலை எடுத்துக்கிற போகிறோம், அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிய வரையும் நல்லா வதக்கிக்கிறணும். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிருக்கோம். கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிற போகிறோம். தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுக்கிற போகிறோம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிற போகிறோம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிற போகிறோம். 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். மூளை பொடி மாஸ் நல்லா காரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் அதிகமாக மிளகுத்தூள் தான் நம்ம சேர்ப்போம். மிளகாத்தூள் சிறிதளவு சேர்த்தா போதும். இந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிற போகிறோம். 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிற போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டுக்கிற போகிறோம். போட்டு நல்லா மசாலாவை தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக மசாலா பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கணும். இந்தளவுக்கு வதங்கினது 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். அதிகம் போட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். நல்லா ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கிறணும். பச்சை வடை போய் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு 1/4 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறணும். ஊற்றி விட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு 4 மூளையை இப்போ இறக்கி விட்டுற வேண்டியது தான். மூளை இறக்கி விட்டு கிண்டிடக்கூடாது. லைட்டாக அங்கடி இங்கிடுமா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டிங்கன்னா தண்ணி லைட்டாக வற்றும். மூளை சுத்தம் செய்யும் போது லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறணும். அப்போ தான் அந்த மேலே இருக்க ஜவ்வை லைட்டாக உரித்து எடுக்க முடியும். மேலே எடுத்து நல்லா மேக்ஸிமம் அந்த ஜவ்வை எடுத்துடணும். எடுக்காமல் பொடி மாஸ் பண்ணக்கூடாது, பொரியலும் பண்ணக்கூடாது. பாருங்கள், மூளை கிரேவி எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்துக்கிங்களா. இப்போ லைட்டாக இந்த நேரத்தில் பிரட்டி விட்டு நம்ம 7 முட்டையை அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 7 முட்டையை இப்போ ஊற்றி லைட்டாக கிண்ட வேண்டியது தான். நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் தான் முட்டையை ஊற்றிக்கிறணும். ஊற்றி விட்டு 2 நிமிஷம் வேக விடணும். முட்டையை வெந்த பிறகு லைட்டாக மெதுவாக கிண்டணும். பட்டப்படி கிண்டிங்கன்னா மூளை உடஞ்சிடும். நல்லா கிண்டி விட்டு நல்லா வற்ற விடணும். தண்ணியை வற்ற விடணும். தண்ணி 75% வச்சிருச்சு. இப்போ நல்லா அங்கடி நல்லா பிரட்டி உடச்சி கிண்டணும். மூளை 80% வெந்த பிறகு இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூளை மேலாக தூவி விட்டு மல்லி இலையும் தூவி விட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டாட்டிங்கன்னா மூளை பொடி மாஸ் ரெடி. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரைஸுக்கு தொட்டுக்கலாம். மூளை பொடி மாஸ் ரெடியாகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.